உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் இருப்பது ஏன் என ஐநா பாதுகாப்பு அமைப்புக்கு இந்தியா கேள்வி எழுப்பியுள்ளது. உக்ரைன் மீது அதன் அண்டை நாடான ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடங்கியது. 2 ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் இந்த போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனில் பல பகுதிகள் உருகுலைந்துள்ளன. ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட பல மேற்கத்திய நாடுகள் பொருளாதார மற்றும் இராணுவ உதவிகளை அளித்து வருகின்றன. இந்நிலையில் உக்ரைன் போர் 2 ஆண்டுகளை கடந்துவிட்டது குறித்து வாதிப்பதற்கு ஐநா பொது சபையின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய ஐநாவுக்கான இந்திய தூதர் ருஷிரா காம்போஜ், உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் ஐநா பாதுகாப்பு அமைப்பு செயலற்று இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். இது போருக்கான காலமல்ல என ரஷ்ய அதிபர் புதினுடன் சந்திப்பின் போது பிரதமர் மோடி வலியுறுத்தியதை குறிப்பிட்டு பேசிய அவர், உக்ரைனில் நிலவும் சூழல் குறித்து இந்தியா தொடர்ந்த கவலை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மனித உயிர்களை பலி கொள்வதன் மூலம் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாது என்பதில் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும், போரை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து முயற்சிகளும் செய்யப்பட வேண்டும் என்றும், பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது மட்டுமே தீர்வு காண முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கான ஒரே வழியாகும் என்றும் பேசினார். உக்ரைனுக்கு தொடர்ந்து மனிதமான மற்றும் பொருளாதார உதவிகளை இந்தியா வழங்கிவிடும் என்றும், அனைத்து உறுப்பு நாடுகளின் முழு மனதுடன் கூடிய பங்களிப்பும் ஈடுபாடும் தான் நிலையான நீடித்த அமைதியை நிலைத்திட முக்கியமானது என்றும் குறிப்பிட்டார்.